வணக்கம் everybody, Tattoo the Rapper here. நீங்கள் எல்லாருமே காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யங் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு எந்த விதமான ஒரு சான்ஸும் இல்லை, ஒருத்தருமே உங்களை கவனிக்கிறாங்களே, நாங்கள் எது செய்தாலும் அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஓண்டை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சிருக்கணும். தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. காய்ச்ச மரத்துக்குத்தான் கல்லடி, கலைஞனுக்கு சமூகத்தின் சொல்லடி. இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நீ உண்மையிலேயே நல்ல கலைஞனாக இருந்திருந்தா நீ வாழ்க்கையில் ப்ரூஃப் பண்ணி இந்த உலகத்தில் ஒரு கலை ஜாம்பவானா வரவேணும் என்று இருந்திருந்தா உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நீ அதை சரியாக பயன்படுத்தி இந்த சூப்பர்னோவா ப்ரோக்ராமில் கொலாபரேஷன் பண்ணியிருப்பேன். வாரம் 19ஆம் தேதி உங்களுக்காக ஒரு ஆடிஷன். எங்களுக்கு என்ன தலைவலி இருக்கக்கூடாது. நாங்கள் கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டு இந்த கலையில முதலாவதாக வரணும் என்ற காலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் வெற்றி பெறது தோல்வி பெறது அது இருக்கட்டும். ஆனால் நீ உண்மையிலே டேலண்டான ஆளாக இருந்திருந்தா பவர் ஜெனரேஷனை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும், Tattoo the Rapper கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். இதில் முக்கியமான 2 பேர் வர்றாங்க. அதில் முதலானவன் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறார். அவருக்கு பேர் பிரின்ஸ் சார்ல்ஸ், வேர்ல்டு நோவன் பிக் ஆர்டிஸ்ட். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். இல்லை யூகேலே நம்ம Tattoo the Rapperக்குரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற சந்தோஷ் சாரை சந்திச்சு அவங்களோட பேசியிருக்கணும். அதுவும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் பேர் தான் வாராட்டிருக்காங்க. ஆனால் வெள்ளைக்காரங்களுக்கு உள்ள துணிவு, அவங்களுக்கு உள்ள ஒரு ஆம்பிஷன் நம்ம இளங்கலைஞர்கள் இல்லை. அதுக்கு பிறகு சொல்லக்கூடாது என்ன வழக்கில் ஆட்ட வழக்கில் மாட்ட வழக்கில். உங்களுக்குரிய சான்ஸ், உங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி. விரும்பினா வாங்க, யூ ப்ரூவ் இட், we make it. Coming 19th October, Saturday, 12 noon to 8 p.m. with judges Ruby Sudhakaran, Prince and Charles, Santosh, Tattoo the Rapper, and more people, more good artists there. உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். நீங்கள் இந்த உலகத்தில் இசை ஜாம்பவங்களாக கலை ஜாம்பவங்களாக இருக்கணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம், கேட்டதுக்கு நன்றி. பிறகு எங்களுக்கு அது இல்லை இது இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்க இல்லையெல்லாம் சும்மா மட்டது. ஆட தெரியாதவனுக்கு மேடை சரியில்லை, பாட தெரியாதவனுக்கு மைக்ரோஃபோன் சரியில்லை. நீ டேலண்டா வந்து ப்ரூவ் பண்ணு. வி மேக் இட். வணக்கம், நன்றி.